பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும் போது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே உண்மையோடு கூட வீற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் துரிதமாய் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேத புத்தகத்தை வாசிக்கும் போது ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம பாவம் செய்தார்கள். பாவம் செய்த அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் துரிதமாய் நீதி செய்து அவங்க பாவத்துக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து அதற்கு பிற்பாடு அந்த தோட்டத்தை விட்டு அவங்களை துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாம் ஏவாள் தேவ சமூகத்தில் போய் தங்கள் பாவத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்துட்டோம், எங்களை மன்னிங்க என்று சொல்லி தேவனிடத்தில் மன்றாடி இருப்பாள் என்றால் தேவனிடத்திலிருந்து இரக்கம், கிருபை உண்டாயிருக்கும். அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அப்போ அந்த கிருபையை தேவன் கொடுத்து அந்த ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் இந்த இடத்துல ஆதாம் ஏவாளும் தேவனிடத்துல மனம் திரும்பி தன்னுடைய பாவத்துக்கு தவறுக்கு மனம் வருந்தாம ஒருவருக்கு ஒரு குற்றத்தை மாறி மாறி சுமத்தி தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். தேவன் துரிதமாய் நியாயம் விசாரித்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிற தவறுக்கு, குற்றங்களுக்கும், பாவங்களுக்கும் தேவன் துரிதமாய் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் போய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகி பரிசுத்தமாய் வாழ நம்மை ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்க, நம்மை அர்ப்பணிக்க நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பாவம் செய்யும் போது அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். நோவாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம். எல்லா மக்களும் பாவம் செய்தார்கள். ஆனா நோவா பாவம் செய்யல. அந்த நோவா உண்மையா இருந்தபடினால, பரிசுத்தமாக வாழ்ந்தபடினால தேவனுடைய கிருபை அவருடைய கண்களில் நோவா கிருபை கிடைச்சி அந்த அழிவிலிருந்து அந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நோவா காலத்தில் இருந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள், தேவனை எரிச்சல் ஊட்டினார்கள், தேவனை கோபப்படுத்தினார்கள். அவர் மனஸ்தாபப்பட்ட அளவுக்கு அந்த ஜனங்கள் பாவம் செய்தபடினால் தேவன் துரிதமான நியாயத்தீர்ப்பை அனுப்பி அந்த முழு மனு குலத்தையும் அழித்து போட்டார். ஆனால் அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சி அந்த குடும்பத்தை தேவன் அழிவிலிருந்து மீட்டு கொண்டார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் அந்த நோவாவை போல பரிசுத்தமாய் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், கிருபை பெறுவான் என்ற வசனத்தின்படி நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதே போல தாவீதை பாருங்க. தாவீது தேவனுடைய இருதயத்தை ஏற்றவன் தான், தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்தவன் தான் தாவீது. ஆனால் அந்த தாவீது பத்சேபாளோடு கூட பாவம் செய்து அவருடைய புருஷனை கொன்று அந்த பாவத்தை அப்படியே மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. இப்பொழுது ஆண்டவர் துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர் இப்பொழுது தாவீது குடும்பத்துல தண்டனைகளை ஆண்டவர் அனுப்புகிறார், வேதனைகளை அனுப்புகிறார், குடும்பத்துல பிரச்சனைகளை உருவாக்குகிறார், தாவீதுக்கு எதிரான எதிரிகளை உருவாக்குகிறார், ஆண்டவர் பெருக்குகிறார். இப்பொழுது தாவீது இடத்தில் தேவன் தம்முடைய தாசனை அனுப்புகிறார். அவர் போய் நாத்தான் போய் சொல்றாரு, தாவீதுடைய பாவத்தை உணர்த்தின உடனே இந்த தாவீது பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மனங்கசு தன் பாவத்தை அறிக்கை செய்துகிறான். ஆண்டவரின் பாவத்தை மன்னியும், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லி அந்த சங்கீதம் 51 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பாவ அறிக்கையின் ஜெபம் அவங்க இருக்கிறது. அதை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். தேவனுடைய இரக்கம் தாவீதின் மேல் வந்தது. தாவீதை ஆண்டவர் அழிக்காதபடி ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார். துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர் தாவீதுடைய விஷயத்துல அவனை மன்னித்தார். ஆமென். தன் பாவத்தை ஒப்புக்கொண்ட பொழுது, தன்னுடைய தவறை குற்றங்களை அறிக்கை செய்த பொழுது, தேவனுக்கு இரக்கம் வேண்டி மன்றாடின பொழுது ஆண்டவர் தாவீதை மன்னித்தார். துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர் தாவீதை மன்னித்து அவனை ஆசீர்வதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் பின்னால ஒரு தண்டனை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. எனவே நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய குற்றங்களுக்கும்
துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர் இன்றைக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம், மனம் திரும்புவோம். தேவனுடைய கண்களில் நம்ம எல்லாருக்கும் இரக்கமும் கிருபையும் கிடைக்கட்டும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க இந்த குறிப்பிட்ட வேதபதி வாசிக்கும் போது நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற கர்த்தர் என்று நான் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்கள் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேல உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய கிருபை உண்டாகட்டும். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.